ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம மினி விளாக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழி பரோட்டா தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக நான் பரோட்டாவும் ரோட்டு கடை சால்னாவும் தான் செஞ்சுருந்தேன். பட்டு வாழை இலை இருந்ததால சரி நம்ம கிழி பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவோ சால்னாவோ இருந்ததால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வாழை இலையை அடுப்பில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கிழிஞ்சிட்டே வரும் வாழை இலை. நீங்க அடுப்புல வாட்டுட்டீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு ஆயிடும், ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல நம்ம பரோட்டா வச்சுட்டு பரோட்டாக்கு மேல சால்னா, மறுபடியும் பரோட்டாக்கு மேல சால்னா, இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். சால்னா ஃபுல்லா ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதை மடிச்சு நல்லா வாழை நார் போட்டு நல்லா நம்ம கட்டி எடுத்துக்க போறோம். வாழைநார் இந்த தண்டுலே இருக்கும் பாருங்க, வாழை இலை கிழிக்கும் போதே அந்த ஓரத்துல இருக்கும். அதை வச்சே நான் ஃபுல்லா டைட் பண்ணி அழகா கட்டிட்டேன். என் பையன் தான் கட்டுறதுக்கு அந்த நார்லாம் வச்சுட்டு இருந்தான். என்னன்னா இது செய்யறதுக்கு பரோட்டா செய்யணும்ன்ற எண்ணமே இல்லை இன்னைக்கு. என் பையன் சின்ன பையன் தான் பரோட்டா செய்யும் சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே, பரோட்டா செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிடல, நான் செய்யற பரோட்டால தான் நான் சாப்பிடணும்னு வச்சிருந்த பரோட்டா தான் இப்ப எடுத்து கிழி பரோட்டா செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு கட்டியாச்சு. கட்டிட்டு இங்க பாருங்க எவ்வளவு அழகா பார்சல் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம இந்த வாழை இலையை வைக்க போறோம். நல்லா கொஞ்சம் அந்த ஸ்டீம்லேயே வேகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டீமாக இருக்கும், கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் அதே மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சைடில் விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுக்கணும். மூடி போட்டு மறுபடியும் எடுத்து திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா கிழி பரோட்டா ரெடி ஆகிடும். கிழி பரோட்டாவை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த கிழி பரோட்டா நான் ஃபர்ஸ்ட் டைமா செஞ்சிருக்கேன். எப்படி அந்த அவுட்புட் வந்திருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆவலா இருந்தேன். சரி, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த வாழையிலெல்லாம் பாருங்க நல்லா பாயில் ஆகி ஒரு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. சரி ஓகே, ஓப்பன் பண்ணும் போது எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடா தான் திறந்தேன். பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கொத்து பரோட்டாலாம் பார்சல் பண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு பார்க்கும் போதே. நானா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பர்ஃபெக்டா வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டால தான் செஞ்சேன். எப்படி வருதோ நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சுதான் செஞ்சேன். பட் வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஊறி அந்த சால்னாவும் அந்த பரோட்டாவும் ஊறி சூப்பரா இருந்துச்சு. பாருங்க உங்களுக்கே தெரியும், கொத்து பரோட்டா ஸ்டைல்ல இருந்தது. வேற லெவல்ல இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்லயும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.